திமுகவோட அட்டுழியங்களை சொல்ல தெரியும், அதிமுகவோட அட்டுழியங்களை சொல்ல தெரியும், அப்படி கூட ஜால்ரா தட்டுறவங்களை பத்தி பேச தெரியும். 2021 இதே திமுகக்காக தமிழ்நாடு முழுக்க பன்னாட்டு பெண்கள் அமைப்பின் பெண்கள் தான் வேலை செஞ்சோம். அன்னைக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்னையா இப்படி நிக்கிறேன் அப்படின்னு கோவம் வருது இல்ல எல்லாருக்குமே? உங்க மேல இருக்க பாசத்துல எங்களுக்கு வந்த கோவத்தை தான் நீங்க விட்டு வந்துட்டோம், வேற வழி இல்லாம. அங்கெல்லாம் கூட இருந்தா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா நாங்க இருக்கலாம், தெரியுமா? ஏன்னா எல்லா அண்ணன்களையும் எனக்கு தெரியும், என்ன வேணாலும் நமக்கான விஷயங்களை செய்வாங்க. இருக்க முடியலையே. இங்க இந்த வாக்காளர்கள் அதிகபட்சம் வாக்கு செலுத்துபவர்கள் பெண்கள் மட்டும்தான். அதனாலதான் அவங்களுக்கு மட்டும் 1000 ரூபாய். ஆனா 1000 ரூபாய் வாழ்க்கையை மாத்திர முடியுமா? யாராவது 1000 ரூபாய் வாழ்ந்துருவீங்களா? எனக்கு பிச்சை வேணாம், அடித்தட்டுல இருக்காங்க அவங்களுக்கு கொடுப்போங்க, அது பிரச்சனை இல்லை. அது இலவசம் கிடையாது, அது கட்டாயம். ஒவ்வொரு குடிமகனுக்கும் வீடு கட்டி கொடுக்க வேண்டியது அரசோட கட்டாயம். கல்வியை இலவசமா கொடுக்க வேண்டியது அரசோட கட்டாயம், கடமை. மருத்துவத்தை இலவசமா கொடுக்க வேண்டியது அரசோட கட்டாயம், கடமை. கொடுக்குறாங்கப்பா. அப்படியா? போய் அவங்கள முதல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். அவ்வளோ சூப்பரா கொடுக்குறாங்க. எங்க வீட்டு நாய்க்குட்டியை நான் கூட்டிட்டு போன வெட்டனரி ஹாஸ்பிட்டலுக்கு, அங்க பண்ண ட்ரீட் பண்ண இதுவும் பார்த்துட்டு ஏன் கூட்டு போன நினைக்காதீங்க. கடவுள் கூட இருக்கிறதுனால போக வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம பிரைவேட்ல பாத்துக்கலாம். அன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே, அதனால போனேன். அங்க பார்த்த நேரத்தை பார்த்து ஐயோ என்னடா அது அப்படின்னு நினைச்சிட்டேன். ஏன்னா அத்தனை பேருமே வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு அன்னைக்கு நடக்கிறாங்க. அன்னைக்கு நான் கேட்டுட்டு தான் வந்தேன். நாய்க்குட்டிகளுக்கு இந்த நிலைமை, மனுஷங்களுக்கும் இந்த நிலைமை தான். எப்ப பார்த்தாலும் நான் இவங்களுக்கு ஓட்டு போடுவேன், இல்லை அவங்களுக்கு ஓட்டு போடுவேன். மாற்றி போடணும் அப்படின்னா நானே மாற்றுன்னு சொல்றவங்களுக்கு போடுவேன்னு நினைக்காதீங்க. யார் மாற்று? நமக்கு தெரியும். நமக்கு தெரியவே இல்லைன்னா நம்ம போட்ட முட்டாள்கள் யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு பாருங்க, நான் இதை செஞ்சு அதை செஞ்ச நாடாளுமன்ற தேர்தலுக்காக எல்லாத்தையும் போட்டாங்க. உண்மையிலேயே மக்களை தேடி மருத்துவம் வந்துச்சா? அதுல ஏதோ 1,70,000 பயனாளிகள் இருக்காங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, என் மக்களை தேடி எங்கன்னா மருத்துவம் வந்துச்சு? 4 போட்டோ வந்துட்டா மக்களை தேடி மருத்துவம் வந்துருச்சா? இங்க கூட்டணி கட்சின்ற பேர்ல வாயே தொடக்காம ஒரு கூட்டம் போய் நின்னுடும். ஆனா இந்த குசும்பு பிடிச்சிட்டு சில நல்ல அண்ணனுங்கெல்லாம் இருப்பாங்க பாருங்க, எழுந்து வந்து நிற்பாங்க. இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவரோடு ஏன் களத்தில் பன்னாட்டு பெண்கள் அமைப்பும் இங்கு பல்வேறு இயக்க தோழமைகள் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி மக்களுக்கு எழும்பணும். கேள்வியே கேட்கக்கூடாது, எதுவுமே யோசிக்க கூடாது அப்படின்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் மக்கள் தோத்து போவாங்க. அதனால எழும்பணும். நான் அதை சொல்ல ஆசைப்படுறேன். பொதுவா எல்லா மேடைகளும் மேடை கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் நாங்க கிடையாது. உண்மையிலேயே கடந்த ஓராண்டு காலமாக என்னோட ஊடக நண்பர்களுக்கு தெரியும், அவங்க எல்லாம் கூப்பிட்டு நான் போறது இல்லை. காரணம், நானும் கூட ஒரு கட்சியை தொடங்கிட்டேன். சும்மாலாம் இல்லைங்க. 2018 வரைக்கும் ஒரு கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 2064 கட்சி தேர்தல் ஆணையத்தில் பதிவு பட்ட கட்சியாகவும் ஒரு 8000க்கும் மேற்பட்ட கட்சிகள் பதிவு செய்யப்படாத கட்சிகளாகவும் இருக்கு. அவ்வளோ கட்சி இருக்கும்போது நான் ஏன் கட்சி தொடங்கியிருக்கேன், எங்க அண்ணன் ஏன் கட்சி தொடங்கியிருக்காரு அப்படின்றதெல்லாம் என்னன்னா மண் மேல பாசம், மக்கள் மேல பாசம், வலி. இன்னும் கொஞ்சம் கூட அதிகமா சொல்லணும், வலி. சரி, அப்படி இருக்கும்போது ஏன் அண்ணன் கூட வந்து நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா தமிழன்ற அந்த பாசம், தமிழன்ற அந்த பாசம். அதுவும் ஒரு நாள் புதுசா தோன்றி நான் எல்லாத்தையும் மாத்திடுவேன், அடுத்து நான் தான் சிஎம் எல்லாத்தையும் பண்ணிடுவேன் அப்படின்னா கொஞ்சம் யோசிப்போம். கொஞ்சம் அறிவாளிங்க, அதனால கொஞ்சம் யோசிப்போம். வந்தா செஞ்சிருவியா? நடிகர்கள் அரசியலுக்கு வருவதை நாங்க தடுக்கிறதே கிடையாது, வரவேற்கிறேன். அன்பு சகோதரர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு, அவரையும் நான் வரவேற்றேன். ஆனா அரசியல் அவ்வளவு சுலபமானதெல்லாம் கிடையாதுங்க. அரசியல் அர்ப்பணிப்பு நிறைந்த ஒரு களம், மக்களுக்கான களம். இங்க மக்களுக்காக தன்னையே அவர்கள் ஒப்படைக்கணும், வேற வழியே இல்ல. கோபம் வரும், ஆனா கோபப்படக்கூடாது. சிறைக்கு எங்க அண்ணன் நிறைய தடவை போயிருக்காரு, நாங்கெல்லாம் நிறைய கேஸ் வாங்கியிருக்கோம். அண்ணன் நிறைய மாசங்கள் வருடங்களே இருந்துட்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி நிறைய களங்கள், நிறைய துயரங்கள் எல்லாத்தையும் பட வேண்டியிருக்கும். படணும். யார் படுவாங்க தெரியுமா? இங்க இருக்கிற ஆண்ட கட்சிகள்லாம் பண்ணணும் அவசியம் இல்லைங்க. அங்க இருக்கிற பாவம் அவங்களுக்கு அல்லக்கைகள் வேணா போய் படலாமே தவிர ஆளும் இடத்தில் இருக்கவங்களாம் படமாட்டாங்க. ஆனா எங்களை போன்ற அடிப்படையில் கட்சி தொடங்குபவர்கள், மக்களுக்காக நிற்பவர்கள் கட்டாயம் சிறைக்கு செல்லணும், வேற வழி கிடையாது. ஏன் சொன்னா நாங்க தான் சும்மா இருக்க மாட்டோமே. மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி நிற்போம்ல. இங்க கூட்டணி கட்சின்ற பேர்ல வாயே தொடக்காம ஒரு கூட்டம் போய் நின்னுடும். ஆனா இந்த குசும்பு பிடிச்சிட்டு சில நல்ல அண்ணனுங்கெல்லாம் இருப்பாங்க பாருங்க, எழுந்து வந்து நிற்பாங்க. அதே எப்படி நீ 8 வழி சாலைக்கு போறான்னு அன்னைக்கு கேட்டதால அவருக்கு சிறை. அன்னைக்கு தெரியுமா உங்களுக்குலாம் ஏன் களத்துல நிக்கிறோம் அண்ணன் கூட அப்படின்னு தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப வருஷமா என் மக்களுக்காக அவர் போராடிக்கிட்டே இருக்காரு ஏதோ ஒரு வழியில. அதனால அன்னைக்கு சிறைக்கு போனாரு. சரி, இன்னைக்கு இருக்கிற பரந்தூர் விமான நிலையத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் துரத்துறாங்களே, அதை பத்தி யாராவது பேசுறாங்கன்னா
பேசினாரு, பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க இருக்க நிறைய பேர் பேசினாங்க. நான் நிறைய மேடைகள் பார்த்திருக்கேங்க. பொதுவா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? யாருமே 100% அவர்கள் தொண்டர்களை வைத்து எந்த கட்சி கூட்டத்தையும் நடத்தவில்லை. 5 சேரு, கொஞ்சம் பெரிய கட்சியா இருந்தா 10 சேரு, 10 வருஷம் மட்டும்தான் அவங்க ஆளுங்க. மீதி பேர் எல்லாம் தலைக்கு 200 ரூபா. என்ன பன்னாட்டு பெண்களத்தின் தலைவர்ல சில பெண்கள்லாம் போயிட்டு வந்து என்கிட்டயே சொல்லுவாங்க, நிறைய பேர் காசு கொடுத்தாங்க, கொடுக்காம போனாங்க எல்லாமே. அதனால தெரியும். இந்த கூட்டத்தை பார்த்து உண்மையான வியப்பா இருந்துச்சு எனக்கு. காரணம் என்னன்னா, எனக்கு தெரிந்த முகங்களே நிறைய பேர் இருக்காங்க இங்க. எனக்கு தெரிந்த முகங்களே நிறைய பேர் இருக்காங்க. வரவங்க தோழர் வணக்கம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது நானும் நிறைய பேரை பார்த்தேன். அப்ப என்ன ஜனநாயக புலிகள் கட்சியோட முதல் கூட்டம்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு முதல் கூட்டத்திலேயே இத்தனை கூட்டம் அண்ணன் நம்பிக்கையில நிக்கிறாங்களா? ஓ மகிழ்ச்சி. அப்படின்னா உண்மையிலேயே நானும் கூட இந்த மேடையில் நிற்பதை மகிழ்ச்சியா நினைக்கிறேன். யோசனை எல்லாம் பெருசா ஒண்ணுமே இல்லைங்க. அண்ணன் கூட என் அன்பு சகோதரர் கண்ணதாசன் போன்ற போராளிகள்லாம் இருக்காங்க. ஏன்னா கண்ணதாசன் தோழருக்கும் இதே வேலை தான். எப்ப பார்த்தாலும் சிறைக்கு போறதா வேலை, எப்ப பார்த்தாலும் கேஸ் வாங்கிக்கிறதா வேலை. என்னன்னா உங்களுக்காக கூட நிக்கிறவங்களை நீங்க ஏன் மதிக்கிறது? இங்க இந்த மேடையில எனக்கு லிஸ்ட் போட்டு சொல்றதுக்கு 1000 விஷயம் இருக்குங்க. திமுகவோட அட்டுழியங்களை சொல்ல தெரியும், அதிமுகவோட அட்டுழியங்களை சொல்ல தெரியும், அப்படி கூட ஜால்ரா தட்டுறவங்களை பத்தி பேச தெரியும். 2021 இதே திமுகவுக்காக தமிழ்நாடு முழுக்க பன்னாட்டு பெண்கள் அமைப்பின் பெண்கள் தான் வேலை செஞ்சோம். அன்னைக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து என்னையா இப்படி நிக்கிறேன் அப்படின்னு கோவம் வருது இல்ல எல்லாருக்குமே? உங்க மேல இருக்க பாசத்துல எங்களுக்கு வந்த கோவத்தை தான் நீங்க விட்டு வந்துட்டோம், வேற வழி இல்லாம. அங்கெல்லாம் கூட இருந்தா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா நாங்க இருக்கலாம், தெரியுமா? ஏன்னா எல்லா அண்ணன்களும் எனக்கு தெரியும், என்ன வேணாலும் நமக்கான விஷயங்களை செய்வாங்க. இருக்க முடியலையே, நாங்கெல்லாம் ஒரு மாதிரி பைத்தியக்காரங்க. எங்களால வந்து சும்மாவே இருக்க முடியல. அது என்னன்னா வந்து எதுவா இருந்தாலும் சரி, உண்மையின் பக்கம் நேர்மையின் பக்கம் நின்றே தீர வேண்டும் என்ற ஒரு என்ன சொல்ற எண்ணம். காரணம் என்னன்னா, அப்படி ஒரு தலைவனை பார்த்துட்டு தான் கட்சிக்கு வந்தோம். இந்த புலிகள் சொல்லும் போது கொஞ்சம் பெருமையா இருந்தது. புரியுதா உங்களுக்கு யார சொல்றேன்னு? என் தலைவன் மேதகவி பிரபாகரன், அவரால் மட்டும்தான் இந்த அரசியல் களத்துக்கே நான் வந்தேன். 2009 தான் அரசியலுக்குள்ள வந்து, அதுக்கு முன்னாடி நான் ஆக்டிவிஸ்ட். ஸோ என்ன போல நிறைய பெண்கள் அரசியலுக்கு வரணும். அதுக்கு முதல்ல நான் பார்க்கும் இந்த மேடை உண்மையிலேயே அண்ணன் அவர்கள் வித்தியாசமான ஒரு மேடையா உருவாக்கணும். இன்னும் பல களங்கள்ல நான் அதை பார்க்க ஆசைப்படுறேன். சரிவாதியாய் பெண்ணை நிறுத்துங்கள், அவள் மட்டும்தான் அடிப்படை. அந்த அடிப்படையை மாத்தாம இங்க எதையாவது நீங்க மாத்தினோம் நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க இந்த வாக்காளர்கள் அதிகபட்சம் வாக்கு செலுத்துபவர்கள் பெண்கள் மட்டும்தான். அதனாலதான் அவங்களுக்கு மட்டும் 1000 ரூபாய். ஆனா 1000 ரூபாய் வாழ்க்கையை மாத்திர முடியுமா? யாராவது 1000 ரூபாய் வாழ்ந்துருவீங்களா? எனக்கு பிச்சை வேணாம், எனக்கு பிச்சை வேணாம். என்னுடைய தன்னம்பிக்கையை நீ ஊட்டும் விதமாக எனக்காக ஏதாவது விஷயங்களை செஞ்சு கொடு. அரசாங்கத்துல அதுதான் கேட்கிறேன். என் பெண்களுக்கா ரொம்ப அடித்தட்டுல இருக்காங்க, அவங்களுக்கு கொடுப்போங்க, அது பிரச்சனை இல்லை. அது இலவசம் கிடையாது, அது கட்டாயம். ஒவ்வொரு குடிமகனுக்கும் வீடு கட்டி கொடுக்க வேண்டியது அரசோட கட்டாயம். கல்வியை இலவசமா கொடுக்க வேண்டியது அரசோட கட்டாயம், கடமை. மருத்துவத்தை இலவசமா கொடுக்க வேண்டியது அரசோட கட்டாயம், கடமை. கொடுக்குறாங்கப்பா. அப்படியா? போய் அவங்கள முதல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக கொடுக்குறாங்க. எங்கள் வீட்டு நாய்க்குட்டியை நான் கூட்டிட்டு போனேன் வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே பண்ண ட்ரீட் பண்ண இதுவும் பார்த்துட்டு ஏன் கூப்பிட்டு போன நினைக்காதீங்க. கடவுள் வந்து கூட இருக்கிறதுனால போக வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம பிரைவேட்ல பார்த்துக்கலாம். அன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே, அதனால போனேன். அங்க பார்த்த நேரத்தை பார்த்து ஐயோ என்னடா அது அப்படின்னு நினைச்சிட்டேன். ஏன்னா அத்தனை பேருமே வெறும் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அன்னைக்கு நடக்கிறாங்க. அன்னைக்கு நான் கேட்டுட்டு தான் வந்தேன். நாய்க்குட்டிகளுக்கும் இந்த நிலைமை, மனுஷங்களுக்கும் இந்த நிலைமை தான். இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களையும் என்னையும் நேசிக்கின்ற ஒரு நல்ல தலைமை வேணும். எப்போ பார்த்தாலும் நான் இவங்களுக்கு ஓட்டு போடுவேன், இல்லை அவங்களுக்கு ஓட்டு போடுவேன். மாற்றி போடணும் அப்படின்னா நானே மாற்றுன்னு சொல்றவங்களுக்கு போடுவேன்னு நினைக்காதீங்க. யார் மாற்று? நமக்கு தெரியும். நமக்கு தெரியவே இல்லைன்னா நம்மளை போட்ட முட்டாள்கள் யாரும் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். காலையில எழுந்துக்குவேன், வேலைக்கு போவேன், நைட்டு வருவேன், டயர்டா இருக்கும், சாப்பிடுவேன், இருக்கிற கஞ்சி சாப்பிட்டு மறுநாள் ஓடுவேன். ஞாயிற்றுக்கிழமை ஆனா எக்ஸ்ட்ரா ஓட்டி கிடைக்குதான்னு பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாம் மனுஷங்க தானா? என்னுடைய அன்பு சொந்தங்கள். அதனால உரிமையா கேட்கிறேன், உரிமையா திட்டுறேன். ஏங்க நான் எனக்கு இந்த நேரத்தில் நான் என்னோட பிசினஸை பார்த்தா கொஞ்சம் ஏங்க நாங்கள் குளோபல் லெவலில் கொஞ்சம் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோங்க. எல்லாமே எனக்கு காசு தான். ஸோ அப்படி பண்ணியிருக்கலாமே, ஏன் இங்கே வந்து கத்த வேண்டிய அவசியம் என்ன? உங்க மேலே இருக்க பாசம். அதை தான் நான் சொல்றேன். முதல்ல உங்களை நீங்க நேசிங்க, கொஞ்சம் கேள்வி கேளுங்க. ஏன் அண்ணன் மன்சூர் அலிகான் களத்துக்கு வந்திருக்காருன்னு கேளுங்க. அந்த கேள்விக்கு தான் உங்களுக்கு விடை தெரியும். அடுத்து யாரோட சேர போறாங்கன்னு பாருங்க. அதெல்லாம் கூட கொடுமை இருக்குது. இங்க எம்எல்ஏ ஆவாங்க, நம்ம யார் வேணாம் நினைக்கிறோமோ அங்க போயிட்டு கட்சியில சேருவாங்க. இந்த கொடுமெல்லாம் அரசியல நடக்கும். அரசியல்ல 90% கெட்டவர்கள் மட்டுமே இருக்காங்க, 10% தலைமைகளுக்கு கீழே இருக்காங்க. அப்ப இங்க மாற்றத்தை உண்டாக்கக்கூடியவர்கள் இப்படி 1-2% தான் வராங்க.
அவர்களை ஏற்க வேண்டியது உங்களோட கடமை. நிறைய பேசணுங்க, அவ்வளோ வலியும் வேதனையும் இருக்கு. நம்மளெல்லாம் மனுஷங்களா கூட மதிக்காத ஒரு அரசு தான் இது. இன்னைக்கு பாருங்க, நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன், நாடாளுமன்ற தேர்தலுக்காக எல்லாத்தையும் போட்டாங்க. உண்மையிலேயே மக்களை தேடி மருத்துவம் வந்துச்சா? அதுல ஏதோ 1,70,000 பயனாளிகள் இருக்காங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, என் மக்களை தேடி எங்கெங்க மருத்துவம் வந்துச்சு? 4 போட்டோ வந்துட்டா மக்களை தேடி மருத்துவம் வந்துருச்சா? இன்னும் சொல்லலாம், இன்னும் நிறைய சொல்லலாம். என் நோக்கம் அதுவல்ல. யார் திருத்தன ஆசைப்படுறேன் தெரியுமா? உங்களை திருத்த ஆசைப்படுறேன். முதல்ல யார் யார் கூட நிற்கிறோம், என் ஓட்டு வீணா போயிடக்கூடாது, அதனால ஜெயிக்கிற பக்கம் போடுற, அதாவது என் கழுத்தை குழிச்சு எவன் நெருக்கி இழுப்பானோ அவன் பக்கம் போடுற அப்படின்னு சொல்லாதீங்க. தயவு செஞ்சு என்னை காக்க யாராவது ஒரு நல்ல தலைவர்கள் வந்தால் அவர்களோடு நிற்ப. அவங்க அட்லீஸ்ட் கொஞ்சமா ஓட்டு வாங்கட்டும், ஆனா என் ஓட்டு அவங்களுக்குன்ற மன திருப்தி எனக்கு இருக்கும் அப்படின்னு நீங்க இதோ எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க வந்திருக்க நினைச்சிருக்கீங்களா? இல்லைங்க, அதெல்லாம் அண்ணா எந்த தொகை நிக்க போறான்னு எனக்கு தெரியாது, அதுக்கெல்லாம் இல்ல. பொதுவா இதை சமூக வலைத்தளங்களை நிறைய மக்கள் பார்ப்பாங்க. பெண்களின் குரல் அப்படின்றது இந்த ஒட்டுமொத்த சமூகத்தின் குரல். அந்த வலியும் வேதனையும் இருக்கிறதுனால சொல்றேன், குறைந்தபட்சம் உங்களுக்கான உரிமையை நீங்கள் யோசித்து சிந்தித்து செயல்பட நீங்க கொஞ்சம் கூட நினைக்கல அப்படின்னா 1000 அண்ணா வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. தேரை இழுத்து நடுரோட்ல விட்டுட்டோம், 2 பக்கம் நின்று நாங்க இழுத்துக்கிட்டு இருக்கோம். கூட எல்லாம் வந்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம். நன்றி.